ஹலோ, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வைரலா போயிட்டு இருக்க 2 SPF ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது ரெண்டுமே பெய்டு கொலாப் கிடையாது, பர்சனலா நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ற ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த டீகன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மினிமலைஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த டீகன்ஸ்ட்ரக்டர் பார்க்கலாம். இப்போ வந்து என் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீரமும் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கேன், SPF எதுவும் போடல. ஸோ இதை நான் வந்து டேரக்டா என் ஸ்கின்லேயே அப்ளை பண்ணி அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, நான் லைட் வெயிட் ஃபார்மலான்னு சொல்றாங்க. ஸோ எப்பவுமே நான் வந்து 2 ஃபிங்கர் எடுப்பேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்ல ஒரு சைட்ல தான் அப்ளை பண்ண போறதுனால 1 ஃபிங்கர் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைட் ஃபுல்லுமே நான் வந்து ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப லைட் வெயிட், அந்த ஒரு மாதிரி வாட்டரியாக தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் மெல்ட் ஆகுற மாதிரி தாராளமாகவே இது வந்து மெல்ட் ஆகுது. அண்ட் அந்த ஒரு கிரீஸி ஃபீல் கிடையாது, பட் மைல்டாக ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகுது. பட் அந்த ஹெவியாக அந்த டச் பண்ணி அந்த கிரீஸி எதுவுமே ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது அப்படியே பார்த்தீங்களா, என்னோட நார்மல் ஃபேஸ் அண்ட் SPF ஃபேஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகுது. அண்ட் செகண்ட் மினிமலிஸ்ட் இந்த ஃபேஸில் போட்டுப்பேன், இந்த சைடில் போடுறேன். ஸோ சேம் 1 பிஞ்ச் அளவுக்கு தான், கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ இதுவுமே நோ ஒயிட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 50+ தான். ஸோ பட் இந்த SPF எடுத்த அளவுக்கு தான் இந்த SPF நான் எடுத்திருக்கேன். பட் இதில் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல். ஒரு வேலை இதோட அப்படி இருக்குமோ. ஆஃப்டர் 2 SPF நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டிக்கி இருக்குது அந்த மினிமலிஸ்டோடது. அண்ட் வந்து டீகன்ஸ்ட்ரக்டர் ஸ்டிக்கி அவ்வளோ கிடையாது. அண்ட் இது வந்து பயங்கர ஒரு க்ளோ கொடுக்குது கம்பேர் டு டீகன்ஸ்ட்ரக்டர் விட. இது வந்து ரொம்ப வந்து க்ளோ கொடுக்குது. அண்ட் வந்து இது 50+மே கூட. மெயினாக இதில் வந்து வைட்டமின் இ அண்ட் நைசனமைட் கொடுத்துருக்காங்க இன்கிரியன்ஸ். ஸோ வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது செட் ஆகுது இதுவான்னு பார்த்தீங்கன்னா ஐ கோ வித் திஸ். ஸோ டீகன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது ஜெல் பேஸ்ன்றதுனால நல்லாவே அப்சர்வ் ஆகுது அண்ட் ஸ்டிக்கி ஃபீலுமே இல்லை. அண்ட் வந்து இதில் வந்து UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 55 4+மே இருக்குது. ஸோ இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆயிலி ஸ்கின் இருக்கா. அண்ட் ஃபைனலாக நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நான் என்னோட ஸ்கின் கேருமே போடுறேன், பிகாஸ் என்னோடமே கம்ப்ளீட் ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் சொல்லலாம். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, நான் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதையுமே நான் ஒரு வீடியோவாக போடுறேன்.